வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க, இன்னைக்கு எங்கள் தோட்டத்தில் கொஞ்சம் செடி எல்லாம் போடலான்னு இருக்கேங்க. அதெல்லாம் உங்களுக்கு எப்படி போடுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவாக எடுத்து காமிக்கிறேன். வாங்க பார்க்கலாம். கேஎன் தோட்டம்னு சொல்லி சேனல் இருக்குங்க. இதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எங்கள் சேனலுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க, இயற்கையான முறையில் எப்படியெல்லாம் கீரையெல்லாம் விளைய வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்குங்க. நாமளும் ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், மஞ்சள் கொஞ்சம் இருந்தது அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க கொடுத்தாங்க. அந்த மஞ்சளை ஊனி வச்சோம். அது பாருங்கள், எத்தனை இதாக எப்படி நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள். அதுவே நல்லா எதுவுமே போடலைங்க. சும்மா கொஞ்சமாக ஒரு ஆட்டு எருவு மட்டும் கொஞ்சமாக தான் போட்டேன். அதுலேயே நல்லா வந்திருக்கு. அந்த மிளகாய் செடியும் பாருங்கள், அது தானாகவே அதுலேயே உளுந்து முளைச்சி வந்துருச்சு. புதினாவும் அப்படி தான், சும்மா கொண்டு வந்து அதுக்குள்ளே நெட்டு வச்சோம். சரி வருதா வரலையா அப்படின்னு சொல்லி நெட்டு வச்சோம். அது எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா துளிர் விட்டு நல்லா வந்திருக்குங்க. இந்த பக்கமும் ஒரு மிளகாய் செடி ஒன்று, அதுவும் தானாக தான் முளைச்சி வந்ததுங்க. அது பக்கத்துலேயே ஒரு கரிசலாங்கண்ணியும் அதுவும் தானாக தான் முளைச்சி வந்ததுங்க. சரி இருந்துவிட்டு வெள்ளை கரிசலாங்கண்ணிங்க. சரி இருந்துவிட்டு போகுது அப்படின்னு சொல்லி அதையும் விட்டாச்சு. இதுதாங்க அந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி. அடுத்தது பக்கத்துலேயே கொஞ்சம் இஞ்சும் வாங்கிட்டு வந்த இஞ்சி கொஞ்சம் அதில் முளைப்பு நல்லா முளைச்சிருந்ததுங்களா. சரி ஊனி வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் ஊனி வச்சுங்க. அது நல்லா நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க இப்படி வரும் அப்படின்னு சொல்லி. இஞ்சியெல்லாம் இதுக்கு முன்னே வச்சது இல்லைங்க. மற்ற செடியெல்லாம் நிறையா வச்சு அறுவடை பண்ணுவோம் காய்கறியெல்லாம். ஆனால் இஞ்சி இதுதான் ஃபஸ்ட் டைமே நல்லா வந்திருக்குங்க. எங்களுக்கே ஒரே ஆச்சரியமாக இருக்குங்க, இப்படி இஞ்சி வருமா அப்படின்னு சொல்லி. நான் நிறைய வீடியோவில் தான் பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ எங்கள் வீட்டிலையே இஞ்சி சூப்பராக வந்திருக்குங்க. வாங்க, இன்றைக்கி கீரை ஒரு 2-3 கீரை விதை வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். அதுக்கு மண்கலவை எப்படி தயார் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல கொஞ்சம் நான் மண் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் சாம்பல் ஒரு கைப்பிடி போட்டுக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் ஆட்டு எருவு ஒரு 2-3 கைப்பிடி இருக்குங்க. அதையும் சேர்த்து எல்லாம் போட்டுக்கிட்டேன். இது எல்லாத்தையும் சேர்த்து மண்ணை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. நான் மிக்ஸ் பண்ணுறதுக்கு மம்டியில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டேங்க. கலந்துட்டு நல்லா கலந்துக்கணுங்க. அது மூணுமே நல்லா ஒன்று சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்துக்கிட்டோமா தான் அது எல்லாத்துக்கும் ஈவனாக போகுங்க. அது ஒரு தொட்டியில் அடியில் கொஞ்சமாக நான் தேங்காய் நார் வச்சுக்கிறேங்க. தேங்காய் நார் வச்சுட்டு அது ஃபுல்லாக கொஞ்சம் மண் ஒரு 3/4 தொட்டி அளவு போட்டுட்டு நான் ஒரு 3 தொட்டி எடுத்து வச்சுருக்கேங்க. 3 தொட்டியும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க. ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருந்தால் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகுங்கிறதுக்குனால அதை கட் பண்ணிட்டேங்க. 3 தொட்டியும் போட்டுட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேங்க. பாருங்கள், 3 தொட்டிலையும் போட்டு மண்கலவை ரெடி பண்ணியாச்சு. கொத்தமல்லி விதை போடலாங்க. அதுக்கு கொத்தமல்லி ஒரு கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அந்த இருக்கிற தொட்டிக்கு தகுந்த மாதிரி எனக்கு ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இருந்தால் போதுங்க. எடுத்து அம்மியில் கொஞ்சமாக லேசாக ரெண்டாக எல்லாத்தையும் உடச்சிட்டு அதுக்கப்புறம் அது ஃபுல்லாகவே தொட்டி ஃபுல்லாக கேப் இல்லாதையே ஃபுல்லாக தூவிக்கலாங்க. ஃபுல்லாக தூவிட்டு அதுக்கப்புறம் அது மேலே அந்த மேலே போடுற மண் மட்டும் கொஞ்சம் கல் இல்லாத பார்த்துக்கலாங்க. கல் இல்லாத இருந்தால் தான்
அந்த கீரைங்கிறதுனால சீக்கிரமாக முளைச்சி மேலே வந்துருங்க. அடுத்த தொட்டியில் வெந்தயக்கீரை போடலாங்க. வெந்தயத்தை ஒவ்வொருத்தரும் ஊற வச்சு கூட போடுவாங்க. நான் அப்படியே தாங்க போடுறேன். அப்படியே போட்டாலுமே வந்துடுங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கும் அதே மாதிரி மண் கல் இல்லாத போட்டு தூவிக்கலாங்க. அடுத்து பாலக்கீரை விதை போடலாங்க. பாலக்கீரையும் அதே மாதிரி தாங்க போட்டு மண் கல்லெல்லாம் எதுவும் இல்லாத மாதிரி மண் எடுத்து போட்டு மூடிக்கலாங்க. ஏதாவது வேலை செஞ்சோமா அப்படி தாங்க, இந்த கருவாப்பையன் வந்துடுவோம் எங்கள் கூடயே வந்து அது இது ஏதோ ஒன்று எங்களை இது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ பாருங்க, கொய்யாப்பழம் ஒன்று இருக்குது, நாட்டு கொய்யா தாங்க. இது சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க. உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் அந்த கொய்யா மரத்தை காமிக்கிறேங்க. இந்த கீரை விதை போட்டோம் இல்லைங்களா, இதுக்கு தண்ணி ஊற்றுறது தாங்க ரொம்ப முக்கியமே. அது வந்து கொஞ்சமாக சும்மா அப்படியே லேசாக தெளித்து விட்டா, காலையிலையும் சாயந்தரமும் டெய்லியுமே கொஞ்சம் கொஞ்சம் இப்படி தெளித்து விட்டாவே போதுங்க. ரொம்ப தண்ணி ஊற்றினோமாங்க அந்த கீரையெல்லாம் அடிச்சிட்டு போயிருங்க. அதனால் இப்படி தெளித்தாவே போதுங்க, அதுவே போதுங்க. புதினாங்க, இந்த புதினா ஒரு இடத்த அங்கே கீழே போட்டிருந்தேங்க. சரி, அது பிடுங்கிட்டு வந்து ஒன்று தொட்டியில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி, அந்த வேர் பாருங்கள் 2-3 இடத்து இருக்குது. அந்த வேரை மட்டும் அப்படியே பதிச்சு விட்டாவே போதுங்க, அது அப்படியே நல்லா வந்துடுங்க, சூப்பராக வந்துடும் அதுவே. நீங்களும் இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு தொட்டி இருந்தால் கூட அதில் ஏதோ ஒவ்வொன்று வெந்தயம் அது இது போட்டு பாருங்கள், நல்லாவே வரும். வந்து அது இது பண்ணி பாருங்கள். இந்த போட்ட கீரையெல்லாம் எப்படி முளைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நான் அடுத்த வீடியோ எடுக்கல, அதை எடுத்து உங்களுக்கு நான் கண்டிப்பாக காமிக்கிறேங்க, அப்போ பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.